வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. காயங்கள் இல்லாமல் நம் கனவுகள் காண முடியுமா? ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்வது கடினம். வாழ்க்கை என்பது அழகானது. அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வலியும் தோல்விகளையும் சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவள் யாரும் இல்லை. வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் வலிகளோ வாழ்க்கையாக உள்ளது என்று புலம்புவார் சிலர். ஆங்கிலத்தில் நோ பெயின் நோ கெயின் என்று ஒரு பழமொழி உண்டு. வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது. எதிர்பார்ப்புடன் துவங்கும் ஒவ்வொரு நாளும் காலை நம்பிக்கையுடன் இரவில் உறங்க செல்கிறது. வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வீட்டில் உட்கார்ந்து கனவு கண்டால் மட்டும் போதாது. வெளியில் வந்து செயலில் இறங்க வேண்டும். தடைகளை உடைத்து நம்பிக்கை விதைத்த செயல்பட வெற்றி கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் நம் கனவுகள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் போராடிவிட வெற்றிக்கனியை எளிதில் பறித்து விடலாம். பெரும் சாதனையாளர்களின் வெற்றி அவர்கள் தாண்டி வந்த தோல்விகளும் வழிகளும் தான். விதைகள் கீழே நோக்கி ஏற்பட்டிருந்தால் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விதைகள் மண்ணிலை பிளந்து கொண்டு மேலே எழும்புவது போல வாழ்வில் போராடி தோல்விகளையும் வழிகளையும் தாண்டி வந்தால் வெற்றி கிட்டும். வலிகள், அவமானங்கள், கஷ்டங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் மிகவும் மதிப்பு மிக்கது. கடந்து வந்து எதிர்கொண்ட தோல்வியை எதனால் ஏற்பட்டது என்று சிந்தித்து அதை தவிர்க்க முயன்றாலே வெற்றி நிச்சயம். வாழ்க்கை என்பது நம் ரசனைக்கு ரசித்து வாழ வேண்டியது. ஏதோ ஒன்று வாழ்ந்து சாகாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் எண்ணி முயற்சித்து எதிர்ப்புகளையும் இடர்பாடுகளையும் தோல்விகளையும் வழிகளையும் சந்தித்து போராடி பெறுவதே நம் சிறப்பாக வாழ்ந்ததற்கு அர்த்தமாகும். வழிகள் இல்லாமல் உயர்வில்லை, வேர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை. முயற்சிகள் எடுத்து வாய்ப்பை உருவாக்கி கிடைத்த வாய்ப்பை போராடி தக்க வைத்து கொண்டு முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியம் அவசியம். யாருடைய எதிர்மறை சொற்களும் கண்டாங்க காணாமலும் துவண்டு விடாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும். வழிகள் இல்லா வாழ்க்கைக்கு சுய விமர்சனம் மிகவும் அவசியம். நம் தவறுகளை நியாயப்படுத்த முயற்சிக்காமல் எங்கு தவறு நடந்தது, அதை எப்படி சரி செய்வது, அடுத்த முறை அது நடக்காமல் எப்படி பார்த்து கொள்வது என்று யோசித்து செயல்படுவதே முக்கியம். சுய விமர்சனம் என்ற பெயரில் குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டு அதில் மூழ்கி விடாமல் இருப்பது அதைவிட முக்கியம். வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நம்மை சுற்றி உள்ள அசௌகரியங்களை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது. மாற்ற முடியவில்லை என்றால் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதுதான் வழி. வாழ்க்கையில் நாம் திட்டமிட்டது போல் எல்லாம் நடக்கும் என்றால் பதில் இல்லை. ஆனால் எதையும் திட்டமிடவில்லை என்றால் சரியாக நடக்காது. வழியில் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தரும். வாழ்வில் ஜெயிப்பதற்கு வழிகாட்டி கொடுக்கும். அந்த வழி தேடி பயணம் செய்வோம். வழிகள் இல்லா வாழ்க்கையை வாழ்வோம்.